எஸ்திரி ஆன்மீக தேடல் வாசியோக நண்பர்களே, வணக்கங்களும் நல்வாழ்த்துக்களும். நீங்கள் வெள்ளிக்கிழமை அதிகாலையில் விழித்து எழும்பொழுது உங்களுக்கு சந்திரகலை, அதாவது இடது நாசியில் சுவாசம் சென்று வர நீங்கள் விழித்து எழுந்தால் அன்றைய நாளில் நீங்கள் வளம் பெறலாம். மகாலட்சுமி தாய் உங்களுடன் துணை இருப்பார்கள். உங்கள் வாழ்க்கையில் வளம் பெற உங்களுக்கு என்ன தேவையோ அனைத்தும் உங்களுக்கு மிக மிக எளிதாக அமையும். அற்புதமான மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். குடும்பம், தொழில், பொருளாதாரம் அனைத்து நிலைகளிலும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நிலையில் அன்றைய நாள் அமையும். ஆனால் வெள்ளிக்கிழமை நாளில் நீங்கள் விழித்து எழும்பொழுது சூரியகலையில் விழித்தெழுந்தால் உங்களுடைய செயல்கள் அனைத்திலுமே முரண்பாடுகளைத்தான் நீங்கள் அன்று பார்ப்பீர்கள். வாடகை வாங்கி வரச் சென்றால் வாங்க வேண்டிய வாடகைக்கு பதிலாக அவர்களுக்கு நீங்கள் பணம் கொடுத்து வருவீர்கள். வாங்குறதுக்கு பதிலாக கொடுத்துட்டு வந்துடுவீங்க. அப்படி மாற்றிடும் இந்த சுவாசம். அதனால் வெள்ளிக்கிழமை மிக மிக முக்கியமான நாள். இடது நாசியில் சுவாசம் சென்று வரும் பொழுதுதான் நீங்கள் விழித்தெழ வேண்டும். இடது நாசிக்கு சுவாசத்தை மாற்றித்தான் நீங்கள் விழித்தெழ வேண்டும். அப்பொழுதுதான் அன்று உங்களுடன் மகாலட்சுமி குடியிருந்து உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீசக்கூடிய நிலையில் அன்றைய நாள் அமையும். இல்லாவிட்டால் அன்றைய நாளில் பல விதங்களில் இன்னல்களையும் துன்பங்களையும் மன கஷ்டங்களையும் உங்களுக்கு கொடுத்துவிடும். ஆகவே நீங்கள் அதிகாலையில் விழித்து எழுவதற்கு முன் தயவு செய்து வாசியோக கலையை ஏற்கனவே கற்றுணர்ந்தவர்கள் இதை பற்றி கவலைப்படாதீங்கன்னு. ஈஸி. சுவாசத்தை மாசுறது உங்களுக்கு தெரியும். கண்ணை மூடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவாசம் எப்படின்னு தெரிஞ்சிடும். அது அடுத்தடுத்து வீடியோவில் வரும். முதல்ல எந்திரிக்கிறது எப்படின்னு கொடுத்துட்ருக்கோம். இப்படி கண்ணை மூடி பார்த்தீங்கன்னா என்ன சுவாசம் போய் வருதுன்னு தெரிஞ்சிடும். அப்போ உங்களுக்கு இடது நாசினா நீங்கள் அப்படியே வலது கால ஊனி எந்திரிச்சிடலாம். ஆனால் சுவாசத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா தான் நீங்கள் வலது கையை கீழே வச்சு படுத்து தூங்கினாலோ அல்லது வலது காலை தூக்கி இடது கால் மேலே படுத்து தூங்குனீங்கனாலோ உங்களுக்கு இடது நாசியில் சுவாசம் போய் வந்துடும். தைரியமாக நீங்கள் வலது காலை கீழே ஊனி எந்திரிச்சிடலாம். அல்லது வலது கையை கீழே ஊனி எந்திரிச்சிங்கன்னா இடது நாசி சுவாசத்தில் எந்திரிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அது இல்லாமல் உங்களுக்கு ஈஸியாக கொஞ்ச நாளில் அது எப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி கண்டுபிடிப்பது அப்படிங்கிறதையெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தெளிவாக தொடர்ச்சியாக வரும். அப்போது நீங்கள் வெள்ளிக்கிழமை விழித்து எழும்பொழுது உங்களுடைய சுவாசம் இடது நாசியில் சென்று வர வேண்டும். சந்திரகலையில் தான் சென்று வர வேண்டும். அப்பொழுதுதான் அன்றைய நாள் உங்களுக்கு பல நீங்கள் தொடக்கூடிய இயங்கக்கூடிய அத்தனை செயல்களிலும் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையும். ஆகவே நீங்கள் வெள்ளிக்கிழமை விழித்தெழும் பொழுது சந்திரகலை இடது நாசியில் சுவாசம் சென்று வருகிறதா என்று உறுதிப்படுத்தித்தான் எந்திரிக்க வேண்டும். கட்டிலில் படுத்துறங்கினால் வலது காலை ஊன்றியும், தரையில் படுத்துறங்கினால் வலது கையை கீழ் ஊன்றியும் தான் எழுந்திருக்க வேண்டும். அன்றைய நாள் உங்களுக்கு வளம் தரக்கூடிய நாளாக அமைய இது மிக மிக அவசியம். நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. நன்றி.